Welcome all of you to my video. This video we are going to see chapter 6 trigonometry, exercise 6.3, fourth sum. An aeroplane at an altitude of 1800 meter finds that two boats are sailing towards it in the same direction. Angles of depressions of the boats are observed from the aeroplane are 60 degree and 30 degree respectively. Find the distance between the two boats. So பாருங்க நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஆல்டிடியூட் 1800 மீட்டர் ஏரோப்ளைன் வந்து ஆல்டிடியூட் இருக்குது. ஸோ ஒரு ஏரோப்ளைனோட ஆல்டிடியூட் வந்து 1800 மீட்டர். ஸோ அந்த ஆல்டிடியூட் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இந்த ஏரோப்ளைனுக்குடைய ஹைட்டு இது அவ்வளோ 1800 மீட்டர்னு வந்து சொல்லி வச்சுக்கிறேன். டூ போட்ஸ் ஆர் செயிலிங் இன் இட் த சேம் டைரக்ஷன். முன்னாடி இந்த ஏரோப்ளைன்லேருந்து இந்த சைடு வாங்க பார்க்குறாங்க. 2 போட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ 2 போட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து அந்த சி லெவல்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு போட்டோ இந்த இடத்துல ஒரு போட்டோன்னு வச்சுட்டு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு போட்டோட இது 60 டிகிரி இருக்குது. ஸோ அந்த ஏரோப்ளைன்லேருந்து பார்க்கும்போது ஒரு போட் வந்து 60 டிகிரி ஆங்கிள் இருக்குது. இன்னொரு போட்டில் பார்க்கும்போது 30 டிகிரி இருக்குது. பாருங்க, இது நார்மல். இதுவும் அவ்வளோ 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோ 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எடுத்தால் 2 போட்ஸ். இதுதான் கொஸ்டின் நம்மளுக்கு. இதான் 2 போட்ஸுக்குள்ள டிஸ்டன்ஸ். இது வந்து ஒரு போட்டு, இது வந்து இன்னொரு போட்டு. ஸோ 2 டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது 60 டிகிரி. அப்போ இது என்ன இருக்கும்? 60 டிகிரியாக இருக்கும். இந்த இது 30 டிகிரினா இந்த இது என்ன இருக்கும்? 30 டிகிரியாக இருக்கும். ஸோ அதை சொல்லியாச்சு. இப்போ என்ன ட்ரையாங்கிள் நேம் பண்ணிக்கலாம். ABCD அண்ட் திஸ் இஸ் கால்டு M. அந்த நார்மல் இந்த பாரு இந்த ட்ரையாங்கிள் நேம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, இது வந்து 1800 மீட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்கணும். ஸோ டிசி இஸ் ஃபைண்ட். ஸோ சொல்யூஷன் CD is equal to கொஸ்டின் மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 போட்ஸ். ஹைட் ஆஃப் த இது வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட் ஆஃப் த ஏரோப்ளைன் வந்து 1800 மீட்டர். ஸோ ஆங்கிள்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆங்கிள்ஸ் வந்து MAD is equal to DAB. that is equal to என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா MAC is equal to பார்த்தீங்கன்னா ACB. இது கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 ஆங்கிள்ஸும் வந்துட்டாங்க. இப்போ நமக்கு எதை அப்ளை பண்ணணும்னா ஆங்கிள்ஸ்க்கு ட்ரையாங்கிளில் இப்போ அப்ளை பண்ண போகிறோம் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவை. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு என்ன ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன்னா நான் ACB என்ற ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஸோ ACB என்ற ட்ரையாங்கிள் எடுத்து இதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏன் சொன்னால் இதுதான் வேணும். ஸோ இது ஃபுல்லான டிஸ்டன்ஸும் வேணும், இதுவும் வேணும். ஸோ ரெண்டத்தையும் நம்ம எல்லாம் கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ACBயில் என்னது? ACB 60 டிகிரி. தட் இஸ் ஈக்குவல் டு ACB 60 டிகிரி. ஸோ AB பை BC அப்படி சொல்லிட்டு வரும். வாட் இஸ் AB? AB பார்த்தீங்கன்னா 1800 மீட்டர் பை BC தெரியாது. ஸோ tan 60 வந்து 1/√3 வரும். √3 is equal to 1800 by BC. ஸோ BC is equal to 1800 into by √3 வரும். இப்போ இது இந்த √3 by √3 ஆல் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா 1800 √3 by 3 வரும். ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா இது எவ்வளோ வரும் பாருங்கள். 6 3 சார் 18 0 0. ஸோ BC is equal to 600 √3 கிடைக்குது. இது அப்படியே இருக்கட்டும். 600 √3 BC கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இன்னொரு ட்ரையாங்கிள் அது ட்ரையாங்கிள் DAB. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் DAB 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ tan θ அப்ளை பண்ணிங்கன்னா tan 30 is equal to இங்கே என்ன வரும் பாருங்கள். tan 30 ஃபார் ஆங்கிள் DAB. ட்ரையாங்கிள் DAB பார்த்தீங்கன்னா AB by BD. ஸோ tan 30 1/√3. AB வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? AB நம்மளுக்கு தெரியாது, பட் BC தெரியும். BC பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் BD இது வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ BD கேல்குலேட் பண்ணுறதுக்கு ABயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி AB வந்து 1800 அண்ட் BD நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ BD is equal to கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1800 × √3 வரும்.
ஸோ 1,800√3 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ பிடியும் கண்டுபிடிச்சாச்சு, பிசியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், பிடி இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் என்ன தேவை நம்மளுக்கு தெரியும், டிசி தேவை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டிவிடி இஸ் ஈக்குவல் டு யூஸிங் பிசி இஸ் ஈக்குவல் டு, அது டோட்டல் அது உங்களுக்கு என்னது விடி இஸ் ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் சிடி. இது யூஸ் பண்ணி நம்ம வந்து சிடியை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா சிடி தான் நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கக்கூடியது. ஸோ பிடி இஸ் ஈக்குவல் டு 1,800√3 தெரியும். அண்டு பிசி பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் 600√3 ப்ளஸ் சிடின்னு இருக்குது. ஸோ இந்த சைடு கொண்டு வந்துருங்க. சிடி இஸ் ஈக்குவல் டு 1,800√3 மைனஸ் 600√3. ஸோ இல்லை √3 காமன் ஆடுங்க, 1,800 மைனஸ் 600 வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சிடி இஸ் ஈக்குவல் டு √3 இன்ட்டு 1,800 மைனஸ் 600 என்னது, 1,800 600. ஸோ தட் இஸ் 1,200 வரும். ஸோ 1,200 அண்ட் சிடி இஸ் ஈக்குவல் டு 1.732 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, அது √3 ஓட வேல்யூ. ஸோ 1,200. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 2 4 6 14 3 தென் அகைன் 1.732 வரும். ஸோ பாயிண்ட் போடக்கூடாது நம்ம, ஏன்னா 2 டிஜிட் மெல்டிபிள் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து 4 8 2 7 இங்கே 10 அங்கே 20. ஸோ சிடி இஸ் ஈக்குவல் டு 20.784 கிடச்சிருக்கு. பட் நம்மளுக்கு 12 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 பாயிண்ட் தள்ளி தான் இங்கே என்ன பண்ணணும், நீங்கள் வைக்கணும். ஸோ 20.874. ஸோ அப்போ 2 பாயிண்ட் தள்ளி வைக்கும் போது இங்கே நம்ம ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் தள்ளி வைக்கணும். ஸோ 3 பாயிண்ட் தள்ளி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா கூட ரேட் 2 வெளியே தள்ளணும், ஏன்னா 2 0 வரல. அப்போ 2078.4 ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் கேட்டிருந்த கொஸ்டினோட ஆன்சர். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போட்ஸ் இஸ் 2078.4 மீட்டர் அப்படி சொல்லி சம்ம நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோ வந்து சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.